இந்தியாவில் வளர்ந்து வரும் பெரும்பான்மைவாதத்தின் அறிகுறியாகும். இந்திய முஸ்லிம்களை சமூக, பொருளாதார, அரசியல் ரீதியாக ஓரங்கட்டுவதற்கான தற்போதைய முயற்சிகளின் முக்கிய அம்சமாக இவை அமைந்துள்ளன. முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறைகள், வெறுப்பு பேச்சு, இஸ்லாமிய எதிர்ப்பு ஆகியவற்றில் சர்வதேச அமைப்பு கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனியர்களை கொன்றதா உக்ரைன் ராணுவம்? உக்ரைன் எல்லையில் ரஷ்ய போர் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் உக்ரைனிய கைதிகள் உட்பட 74 பேர் மரணித்துள்ளனர். இதில் திட்டமிட்ட சதி இருப்பதாக பலர் சந்தேகம் கிளப்பி வருகின்றனர். 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உக்ரைன் ரஷ்ய போர் தொடங்கி கடுமையான சேதத்தை விளைவித்து வருகிறது. இன்னும் போர் முடியவில்லை. எனினும் உக்ரைனில் இருக்கும் பெரும்பான்மையான இடங்களை ரஷ்யா கைப்பற்றியதாக தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரஷ்ய ராணுவம் போக்குவரத்து விமானமான இலியூஷன் 76 ரக விமானம் உக்ரைன் எல்லையில் உள்ள பெல்கோரேட் பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக தகவல் வெளியானது. இது குறித்து ரஷ்யாவின் நாடாளுமன்றத்தின் கீழ் சபையின் சபாநாயகர் பேசுகையில் 65 உக்ரைனிய போர் கைதிகளை ஏற்றிச் சென்ற விமானத்தை உக்ரைன் சுட்டு வீழ்த்தியது. அவர்கள் தங்கள் சொந்த வீரர்களையே சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இதில் மனிதாபிமான பணியை மேற்கொண்ட எங்கள் விமானிகள் பலியாகி இருக்கின்றனர் என குறிப்பிட்டார். அதேபோல் உக்ரைனின் சில உள்ளூர் ஊடகங்கள் உக்ரைன் ராணுவத்தால் அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு இருக்கலாம் என சொல்லப்படுகிறது. ஆனால் அதை உறுதிப்படுத்தும் எந்த தகவலும் வெளியாகவில்லை. உக்ரைனிய வீரர்களை பிணை கைதிகளாக ரஷ்ய விமானம் ஏற்றி சென்றதாகவும் நாட்டின் ராணுவ ரகசியங்கள் வெளியாகி விடுமோ என்னும் அச்சத்தில் உக்ரைன் தங்கள் வீரர்களையே சுட்டு கொன்றிருக்கலாம் என தகவல் பகிரப்பட்டு வருகிறது. இதே மாதிரியான சர்வதேச அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஹிந்து தமிழுடன்.